இந்த இயர் ரமதான் ஸ்டார்ட் ஆகி அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சும் இந்த வைரலான ஆயில் கிளீனிங் ஹேக் வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நானுமே இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த ஹேக் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்துட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இது வந்துட்டு ஹாட் ஆயிலில் ட்ரை பண்ணக்கூடாது, இதுக்கு வந்துட்டு ஆயில் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ஹாட்டான ஆயிலில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஃப்ரையாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அவங்க சொன்ன மாதிரி நானுமே ரூம் டெம்பரேச்சரில் ட்ரை பண்ணேன். ஆமாங்க, இந்த ஹேக் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன, நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஊற்றி பண்ற மாதிரி இருக்குது. அப்போதான் ஃபுல் ஆயில் வந்துட்டு க்ளீன் ஆகுது. நான் ஏற்கனவே ஒரு டைம் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்த டர்ட்டி ஆயில வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஊற்றி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அகைன் ரெண்டாவது டைமும் கார்ன்ஃப்ளவர் வந்து ஊற்றி இருக்கிறேன், மிச்சம் இருக்கிற டர்ட் எல்லாம் க்ளீன் பண்றதுக்காக. சரி, இப்போ இந்த டிப் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். நம்ம வந்துட்டு நிறைய ஃப்ரை பண்ணிருப்போம் ரமதான் டைம்ல. ஸோ ஆயில் வந்துட்டு நிறையவே டர்ட்டி ஆகும் இல்லையா? ஸோ அகைன் அண்ட் அகைன் புது ஆயில் எடுக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த ஒரு கிளீனிங் டிப். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி டர்ட்டியா இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் ஆயில ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிடுங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு மாதிரி திக்காகும். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு மாதிரி சாலிட் ஆகிறதுனால உள்ள இருக்கிற க்ரம்ஸ் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடும். ஸோ இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான டிப்பு தாங்க இந்த ரமதானுக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேலே ஆயிலை வந்துட்டு யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. ஆனால் இந்த ரமதானில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஆயில் நிறையவே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெஸ்ட்டான டிப்பு தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளீனிங் டிப் கண்டிப்பாக ரமதானில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.